அனைவருக்கும் வணக்கம். இந்த பொங்கல் விளையாட்டு போட்டியில கலந்துகிட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த விளையாட்டு போட்டியை அருமையா நடத்தி கொடுத்த கமிட்டி குழுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. இதே போல் நம்ம ஊர் மக்களும் பக்கத்து ஊர் மக்களும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொங்கல் விழால எல்லாரும் சந்தோஷமா வந்து இங்க கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சந்தோஷம் எப்பவுமே உங்களுக்கு நினைச்சிருக்கணும். இதான்ப்பா என்னோட விருப்பம். அப்புறம் அந்த 3 லட்சம் ரூபாய் பம்பர் பரிசு யாருக்குன்னு அறிவிச்சிருவோமா? நடைபெற்ற பொங்கல் போட்டியில் கலந்து கொண்டு அதிகமாக முதல் பரிசை ஜெயித்தவருக்கு இந்த 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கிடைக்கும். இதை இதுக்கு முன்பே கமிட்டி சார்பாக நான் அறிவித்திருந்தேன். அதன்படி பார்க்கும் பொழுது இந்த பம்பர் பரிசை பெறும் அதிர்ஷ்டசாலி சரோஜா. நான் ஜெயிச்சிட்டேன். ஆனந்த், நான் சிறப்பு பரிசை வின் பண்ணிட்டேன். சரோ, எனக்கு அப்பவே தெரியும் சரோ, நீ தான் ஜெயிப்பேன்னு நினைச்சே, அதே மாதிரி ஜெயிச்சுட்டா. ஆனந்த், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனந்த். எனக்கு தான் சரோ. சரோஜா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அப்பா. ச்சே, இந்த டோப்பமெண்ட்டை 3 லட்சத்தை ஜெயிச்சிட்டாளே, இனி ரொம்ப ஓவரெல்லாம் ஆடுவா. டோப்பமெண்ட்டை கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். சரி, பாதி எனக்கு தந்துரு, சரியா? ஆமா ஆமா, தருவே, வாய் பழந்துட்டு வா. சரோஜா, நீங்க ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் அத்தா. இவ்வளோ பேர் விளையாண்டதுல நீங்க ஜெயிச்சது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதை நம்ம இன்னைக்கு கொண்டாடணும். அதெல்லாம் வேண்டாத்தா. டோப்பமெண்ட்டை எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கணும்ல, அதான் சொல்லியாரு. அவ்வளவுதானே, நானே எல்லாருக்கும் செஞ்சு தரேன், சாப்பிடுங்க. அப்படியே அப்படின்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரணுனே. பாப்பு பாப்பு, எனக்கு தான் இந்த 3 லட்சம் ரூபாய் வரும் நான் நினைச்சிட்டு ஆசையா நின்னுட்டு இருக்கேன். இவளுக்கு தூக்கி கொடுக்காம நான் தானே அதிகமான போட்டியில ஜெயிச்சது. இது என்ன அநியாயமா இருக்கு? ராசத்திகா, பரிசு எனக்கு தானக்கா வரணும். இவளுக்கு எப்படி அந்த 3 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம்? வாங்க போய் சண்டை போடுவோம். அதான் விவரமா மைக்ல சொன்னாவல, என்னத்த காதுல வாங்கினா? முதல் பரிசு அதிகமா யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த 3 லட்சம். நீ முதல் பரிசு ஜெயிச்சியோ? ஏக்கா, முதல் பரிசோ 3வது பரிசோ? நானும் அதிகமான போட்டியில விளையாட்டு ஜெயிச்சிருக்கேன். எனக்கு தானே அந்த 3 லட்சம் ரூபாய் தரணும். வாங்க போய் சண்டை போட்டு வாங்குவோம். இங்க பாருங்க, எங்க மம்மி சொல்றதுதான் கரெக்ட். நம்ம போய் இப்ப கேட்டோம்னா நம்மள தான் திட்டுவாங்க. ஒழுங்கா நின்னு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்படிலாம் பார்க்க முடியாது. நான் என்ன உங்களை மாதிரியே ஒரு பரிசு கூட வாங்காம இருக்கேன். எல்லா போட்டியிலும் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கேன். அந்த 3 லட்சம் ரூபாய் எனக்கு தான் நியாயப்படி வரணும். அவளுக்கு எப்படி போலாம்? வாங்க போய் நியாயம் கேட்போம். உனக்கு நியாயம் வேணும்னா நீ போய் கேளு செல்லம்மா. நாங்க வரல. நான் தானே கேட்கதான் போறேன். எப்படி எனக்கு கொடுக்காம அவளுக்கு கொடுக்கலாம்? இப்பவே கேட்டுட்டு வரேன். மம்மி, இவங்க எப்படி இருக்காங்க? இவங்க கூடல எதுக்கு மம்மி சேர்றீங்க? அவங்க தெளிவா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனவங்களுக்கு தான் இந்த கேஷ் பிரைஸ்னு சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப இவங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சேன்னு பில்டப் போட்டுட்டு போறாங்களே எதுக்கு? அவ அப்படிதான் பிரியங்கா. அங்க போய் 4 திட்டு வாங்கிட்டு வருவா, நம்ம பாப்போம் இரு. சரோஜா, மேடைக்கு வரவும். நீ தான் சரோஜாவாமா? ஆமா தலைவரே, நான் தான் சரோஜா. இந்தம்மா, வாங்கிக்க. ரொம்ப நன்றி தலைவரே. இந்த பொங்கல் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட பொங்கல்மா. வாழ்த்துக்கள். இனி உன் வாழ்க்கையில மேலும் மேலும் வளர நான் வாழ்த்துறேம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே. சரி பூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த போட்டியில இந்த 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் நம்ம ஊர் கமிட்டி குழு தலைவர் கையால வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பரிசு வின் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இந்த பரிசுக்காக தான் நான் விளையாடுறதுக்கே வந்தேன். எனக்கு பண தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு இந்த பணம் கிடைச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம். இந்த பணத்துக்காக என்ன மாதிரியே போட்டி போட்டவங்களும் இருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படாங்க. அடுத்த தடவை கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ஊர் தலைவர் தருவாரு. அப்புறம் நான் இந்த போட்டியில வந்து விளையாண்டதுக்கும் இதுல ஜெயிச்சதுக்கும் என் புருஷன் தான் முழு காரணம். அவரு எனக்கு எப்பவுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. எப்படி விளையாடணும் எல்லாமே எனக்கு சொல்லி தந்திருக்காரு. அதுபடி விளையாண்டதுனால தான் நான் ஜெயிச்சிட்டேன். மறுபடியும் சொல்றேன், இந்த பணத்தை வின் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பணத்தை எனக்கு தந்த தலைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வர்ணனையாளர் அந்த தம்பிக்கு பெரிய பெரிய நன்றி. இங்க கூடியிருக்க எல்லா மக்களுக்கும் நன்றி. என் கூட போட்டி போட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கோமரியனை விளையாடவே போக கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்னடா 3 லட்சம் ரூபாயை சேர்த்து
சரோ உள்ளவா சரோ. எங்க பிள்ளை எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டு வந்திருக்கா. ஒரு ஆரத்தி கூட ஏத்து உள்ள கூப்பிடலன்னா என்ன அர்த்தம்? எப்பா ஆனந்தி, உங்க அம்மையா ஆரத்தி கட்டி எடுத்துட்டு வர சொல்லுப்பா. ஆரத்தி எடுத்தாதான் சரோஜா உள்ள கூட்டிட்டு போகணும். ஏன்னா இந்த ஊரு கண்ணு, பக்கத்து ஊரு கண்ணு, கிட்டத்து ஊரு கண்ணு, எல்லா ஊரு கண்ணு அவன் மேலதான் இருக்கு. ஆனந்த், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், உள்ள போறேன். சரோஜா நீ சும்மா இருமா. ஆரத்தி எடுக்காம நீ உள்ள கூட்டிட்டு போக கூடாது. நீ இன்னும் மென்மேலும் வளரணும், நிறைய சாதிக்கணும். ஆனந்த், உங்க அம்மையா ஆரத்தி கட்டி எடுத்துட்டு வர சொல்லுப்பா. அதுக்கு பிறகு சரோஜா உள்ள கூட்டிட்டு போ. சரி சித்தி. இவிய வந்து ஆரத்தி எடுக்கலனா மைனி சரோஜா பிள்ளையா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம். சரி நீலாம்பரி. ஏமா ஏமா என்ன ஆனந்தி? இங்க வாமா. என்ன ஆனந்தி, உங்க பொண்டாட்டி பேச்சாளர் வரலையா? ஏமா அப்படி சொல்றா? பேரவே என்னத்த சொல்ல, மைக்ல பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னவோ பெரிய பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஏமா நீ ஏன் கேட்டியோ? சரோபதியம்மா வின் பண்ணிட்டா 3 லட்சம் ரூபாய. கேட்டேன். ரொம்ப தான் உன் பொண்டாட்டி பவர் பண்ணிட்டு தெரியா. வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டீங்க. கால உடனே வீட்டுல வேலையில போட்டுட்டு அவ்வளவு விளையாட்டுன்னு ஓடிறியாளுவே. ஏமா அதெல்லாம் இருக்கட்டும்மா, சரோ வந்திருக்கா. அவன் வந்தா எனக்கு என்ன? எதிர்மாலையை சந்தனமா கொண்டு போகணும்னு நினைக்கிறியோ? அந்த கோமரியை உள்ள வரச்சுல அவளை 4 கேள்வி கேட்கணும். ஏமா நீ 4 கேள்வியில 40 கேள்வி கூட கேளுமா. நான் 4 கேள்வி இப்ப கேட்டுறத. எல்லாரும் வந்திருக்காவுமா. சரோ வெளியே தான் இருக்கா. கொஞ்சம் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாமா. உன் மர்மவுல ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடு. இது மட்டும் இல்ல, என்ன நிறைய வெற்றி பெறணும்னு வாழ்த்துமா. ஆமா, படிச்சு பெரிய பட்டம் வாங்கிட்டு வந்துட்டா அவளுக்கு ஆரத்தி எடுத்து அப்படியே வாழ்த்தணும். அந்த கோமரி செஞ்சது எதுவும் எனக்கு பிடிக்கல ஆனந்தி. ஏமா எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் அவளை ஆசாதம்மா. நீ கொஞ்சம் ஆரத்தி எடுத்து அவளை உள்ள கூப்பிட்றான். 3 லட்சம் ரூபா ஜெயிச்சுட்டு வந்திருக்காமா. நம்ம வீட்டுக்கு தானே அது பெருமை, உனக்கும் தான் பெருமை. இந்த ஊர் கண்ணே அவன் மேலதான் இருக்குது. வாமா கொஞ்சம் ஆரத்தி எடுமா. நீ ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டீன்னா மாமியாரே வந்து ஆரத்தி எடுக்கவனே எல்லாரும் ஒன்னே தான் பெருமையா பேசுவாவ. வாமா. வானக்காக வந்து தொலைக்க ஆனந்தி. நீ ஆசைப்படுறிய அந்த கோமரிக்கு ஆரத்தி எடுக்கணும்னு. அதுக்காக வந்து எடுக்கே. ஏமா அவ்வளோ பேர் போட்டி போட்டதுல நம்ம வீட்டுல சரோஜா ஜெயிச்சிருக்காமா. அதை நினைச்சு சந்தோஷமா வந்து ஆரத்தி எடுமா. அவ ஓ மருமகமா. சரி வாரேன். எப்பாடா எப்படியோ அம்மையை சமாளிச்சாச்சு. இனி ஆரத்தி எடுத்துருவா. என் பிள்ளை ஜெயிச்சதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? யாருக்கு தான் சந்தோஷம் இல்ல, எல்லாருக்குமே சந்தோஷம் தான். சரோஜா 3 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பிரவீன். எல்லாரும் இன்னைக்கு இருக்கணும் என் கையால சமைச்சு தர போய் சாப்பிட்டுட்டு தான் போகணும். அப்படியா சரோஜா, அப்ப இன்னைக்கு ட்ரீட் இருக்கா? ஆமா. டோப்பமேட்டா நான் சொல்ற ஐட்டமா போட்டு தாக்கிரு. பார்க்கலாம். சரோஜா, நீங்க பாட்டு பாடும் போதே நான் குதிரவால் கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன், நீங்க தான் இந்த போட்டியிலேயே ஜெயிப்பீங்கன்னு. அதே மாதிரி ஜெயிச்சிட்டீங்க சரோஜா. நான் ரொம்பவே ஹாப்பி. அப்படியே தேங்க்ஸ் பிரவீன். சரோஜா அவ ஒன்னை மட்டும் சொல்லல, என்னைய தவிர எல்லாருமே ஜெயிப்பாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அப்படியா? ஆமா சரோஜா, அவன் எல்லாரையுமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான். இப்போ நீ ஜெயிச்ச உடனே நான் தான் சொன்னேன்னு சொல்லி ஐஸ் வைக்கிறான். குதிரவால், நான் என்ன 3 லட்சத்தையும் வாங்கிட்டா போறேன். ஐஸ் வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரோஜா, எங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாவும் போட்டு தாக்கிருங்க. ட்ரீட்டு அமர்க்கலமா இருக்கணும். சரி பிரவீன், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் சமைக்க போறேன். என்ன திடி ஆரத்தி எடுக்கவே வருவாப்ல வரமாட்டாப்ல, எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்குது. ஜெயிச்சிட்டு வந்த பிள்ளை வாசல்ல நிக்குது. மருமவுல ஆரத்தி எடுக்க கூட வரலன்னா என்ன அர்த்தம்? இப்ப அவிய வந்தே ஆகணும். நீலாம்பரி, அவிய வர மாதிரி இல்ல, என் வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டுமா? ஆமா அதான் சரி, அப்பனா அவியலுக்கு கொஞ்சம் வரைக்கும்.